So Russian president he visited for the 23rd India-Russia summit. So India-Russia summit அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சம்மிட் வந்து எவ்ரி இயர் வந்து முன்னாடி நடந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு இயர் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வில் பி விசிட்டிங் ரஷ்யா அண்ட் அதர் இயர் ரஷ்யன் பிரசிடென்ட் வில் பி விசிட்டிங் இந்தியா. ஸோ மாறி மாறி தே வில் பி விசிட்டிங் ஈச் அதர் அண்ட் தே வில் பி இன்க்ரீசிங் their ரிலேஷன்ஸ் டு பூஸ்ட் தி இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஆனால் இந்த செரிமோனியல் விசிட்டிங்ஸ் வந்து 2019 வரைக்கும் சரியாக போயிட்டு இருந்தது. பேண்டமிக் இயரில் பேண்டமிக்னால கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து நடந்த பிறகு அது வந்து பர்மனெண்ட்டாக ஃப்ரோஸ் ஆயிருந்தது. ஏன்னா வந்து வார் நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி சம்மிட் நடந்தால் இந்தியா வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்டாண்ட்ஸ் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வி போஸ்ட்போன்ட் இட். ஆஃப்டர் லாங் போஸ்ட்போன்மெண்ட் 22nd சம்மிட் வந்து இட் டுக் பிளேஸ் இன் ரஷ்யா இன் லாஸ்ட் இயர் 2024 பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் ரஷ்யா. ஸோ அங்கே வந்து ஹி மெட் விளாடிமிர் புட்டின் அண்ட் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதோட ரெசிப்ரோக்கல் விசிட்டாக 2025 இந்த வருஷம் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இது வந்து இந்தியா ரஷ்யா சம்மிட் எவ்ரி இயர் நடக்கிறது தான். அதோடைய ஒரு வேர்ஷன் தான் இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மிட்டோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சம்மிட்டோடைய பேக்ட்ராப் தான். ஸோ எந்த மாதிரியான பேக்ட்ராப்பில் புட்டின் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு சைடில் வந்து we are having this 23 points peace plan which was set by Donald Trump to solve the Ukraine-Russia issue. ஸோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பீஸ் பிளானை வந்து ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸோ ரெண்டு பேருமே இதை சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறப்போ ரெண்டு தரப்புலையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்கிற மாதிரி சொல்லி திரும்ப வந்து பேக் வாங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைன் வார் ஒரு பயங்கரமான ஸ்டேல்மேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே இறங்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் வரும். ஸோ பட் வந்து அந்த ஒரு பேக்ட்ராப்பில் இவர் சீக்கிரம் பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து இஸ் ஹோல்டிங். ஸோ அந்த பேக்ட்ராப்பில் வராரு. அதே டைமில் சைமல்டேனியஸாக யூரோப்பியன் யூனியனையும் இவர் மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் யூஎஸ்ஏவும் இவர் மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இவங்களோட ட்ரேட் பண்ணுறதுனால தான் வந்து இந்தியாவுக்கு 25% பனிஷ்மெண்ட் டாரிஃப் வேற இந்தியாவுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேக்ட்ராப் இருக்கிறப்போ இவர் வந்து வராரு. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம். மூணாவது வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் விளாடிமிர் புட்டினுக்கு அகேன்ஸ்டாக தேர் இஸ் அ வாரண்ட் ஆல்சோ. எதுக்குன்னா வார் கிரைம்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஒரு டிக்னிட்டரி இந்தியாவுக்கு வரும்போது அந்த பேக்ட்ராப்பில் வரப்போ வாட் சிக்னல் இந்தியா இஸ் கிவிங். ஸோ இந்தியா இஸ் கிவிங் எ சிக்னல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த விசிட்டுக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த விசிட்டுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து யூஎஸ்லேருந்து ஒரு டீம் வருது. இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு டீம் வருது. எதுக்கு என்ன நடக்க போகுதுன்னா யூஎஸோட டீம் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் ட்ரம்ப்புக்கும் நமக்கு ஒரு ஸ்டேல்மேட்டில் போயிட்டு இருந்ததுல அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டோடைய டாக்ஸ் வந்து நின்று இருந்தது as soon as ட்ரம்ப் இம்போஸ்ட் எக்ஸ்ட்ரா 25%. ஸோ அந்த டாக்ஸை திரும்ப ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸ்லேருந்து ஒரு ட்ரேட் டீம் வராங்க. அதுக்கப்புறம் ஜனவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுடைய லீடர் ஸோ ஷீ இஸ் கம்மிங். ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அவங்க பேர் வந்து உர்சுலா வேன் ட்ரென் அப்படின்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் தி ஹெட் ஆஃப் தி யூரோப்பியன் யூனியன். ஸோ ஷீ இஸ் கம்மிங் டு சைன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சீட்டா அப்படிங்கிறது இந்த வருஷம் சைன் பண்ண மாதிரி இந்தியா யூரோப்பியன் அக்ரிமெண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம ஜனவரி மாதம் சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்பப்ளிக் டே பரேடில் சீஃப் கெஸ்ட்டாக அவங்க அட்டன் பண்ணிட்டு அப்படியே இந்த சைனிங்கும் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது முடிஞ்ச பிறகு இந்தியா யூரோப்பியன் யூனியன் சம்மிட் வந்து நடக்க போகுது. யூரோப்பியன் யூனியனுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் வரப்போகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறமா யூஎஸ் கூடயும் வெஸ்ட் கூடயும் நம்ம ஒரு க்ளோஸ் சம்மிட்ஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரி சம்மிட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து விளாடிமிர் புட்டினோட ஒரு விசிட் வச்சு அந்த விசிட்டில் வந்து ஒரு ஃபுல் ப்ரோட்டோகாலோட அந்த விசிட்டை நடத்தி ஒரு ரெட் கார்பெட் கொடுக்குறப்போ இட் ஷோஸ் அ சிக்னல் தட் இந்தியா இஸ் ஸ்ட்ராங்லி ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நாங்கள் வெஸ்ட் கூடயும் க்ளோஸ் டைஸில் போவோம், அதுக்காக ரஷ்யா டைஸை நான் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா ரீசென்ட்லி வந்து ட்ரம்ப் வந்து இஸ் ப்ரெஷரைசிங் இந்தியா டு ரெடியூஸ் தி ஆயில் இம்போர்ட்ஸ். ஸோ அப்போது ரஷ்யா எங்களோட ட்ரஸ்டட் ஆலி, அவரை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை சிக்னிஃபை பண்ணுறது தான் இந்த விசிட்டில் இருக்கிற மேஜர் அவுட்கம்ஸ். ஸோ கிளியரா? ஸோ அதான் நடந்துச்சு. ஸோ திஸ் தி பிரீஃப் பேக்ரவுண்ட். ஸோ நமக்கு GS2ல இது வரப்போகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்போ பிரைம் மினிஸ்டர் பேசுகிறப்போ இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் எ போல் ஸ்டார், துருவ நட்சத்திரம் மாதிரி அப்படின்னு அதை வந்து சொன்னார். ஸோ துருவா தாரா அப்படின்னா துருவ நட்சத்திரம், துருவ நட்சத்திரம்னா போல் ஸ்டார். அந்த படம் எப்போ வரும்னு தெரில, நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கௌதம் மேனனை நம்பி எந்த படத்துக்கு வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ட்ரெய்லர்லாம் பயங்கரமாக இருந்ததில்ல, ஸ்டைலிஷ். விக்ரம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி அந்த மூவி கம்ஸ், எப்போ வந்தாலும் அந்த படத்தை பார்க்கணும்.
ஸோ துருவா தாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா ரஷ்யா டைஸ் இஸ் லைக் துருவ நட்சத்திரம் அப்படின்னா, துருவ நட்சத்திரத்துக்கு ஏன் போல் ஸ்டார்னு பேர் வந்தது? நீங்க எப்போ போயிட்டு எர்த்துல இருந்து பார்த்தாலும் நார்தன் டைரக்ஷன்ல அதே இடத்துல தான் அந்த ஸ்டார் இருக்கும். எர்த்து தன்னோட ஆக்சிஸ்ல சுத்துது, சூரியனையும் சுத்தி வருது. இட் இஸ் ரிவால்விங் அண்ட் ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷனும் நடக்குது, ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் நடந்தாலும் அந்த ஸ்டாரோட பொசிஷன் மாறவே இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலும் அதுதான் வந்து செயிலர்ஸ்க்கு வந்து டைரக்ஷன் காட்டுற ஒரு ஸ்டாராக வந்து இந்த போல் ஸ்டார் இருந்திருக்கு. ஸோ செயிலர்ஸ்லாம் வந்து எது நார்த் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு கிளாசிக்காக அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்கைல கிளவுட்லெஸ் ஸ்கைல இப்போ கூட நீங்கள் போய் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த அர்சா மேஜர் கான்ஸ்டலேஷனில் இருக்கிற லாஸ்ட் 2 ஸ்டார்லேருந்து ஒரு நேர்கோடு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட். ஸோ ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப், என்றைக்குமே நிலையாக இருக்கும் ஒரு போல் ஸ்டார் மாதிரி அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஸோ என்றைக்குமே ஸ்டேபிளாக இருக்கிறது தான் துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து இவர் வந்து இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ் ஆல்சோ லைக் தட். சோவியத் யூனியன் காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரஸ்டட் ஆலியா ரஷ்யா இருந்திருக்கு. அண்ட் நமக்கு வேணுங்கிறப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் தி ஃபர்ஸ்ட் சின்ஸ் ரஷ்யாஸ் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன். ரஷ்யா இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் நடந்ததுலேருந்து பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணார். ஆனால் அவர் இங்கே வரல. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் விசிட்டாக இது வந்து இருக்கு. ஏன்னா G20 சமிட்டுக்கும் அவர் வரல 2023. இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் நடந்திருக்கு. ஸோ அந்த கான்ஃப்ளிக் நடந்ததுக்கு அப்புறமாவும் இருந்திருக்கு. அண்ட் இந்தியா US டைஸ் லோவில் போன பிறகும் ஃபர்ஸ்ட் வரார். ஸோ இந்த பேக் ட்ராப்ல ஹீஸ் கமிங். தேர் வாஸ் கன்சிடரபிள் ஸ்பெகுலேஷன். ஸோ இந்த விசிட்ல நடந்த ஒரு ஸ்பெகுலேஷன் என்ன இருந்ததுன்னா, இந்த விசிட்ல பிரைம் மினிஸ்டர் கூட சுதர்சன் சக்ரா பத்தி பேசினாரு. நானும் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். S-400 ஆல்ரெடி வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின மாதிரி S-400 500 வாங்க போறதா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். மங்களூர்ல நடந்த ஸ்பீச்லையும் அதை பத்தி சொல்றாரு. ஸோ மிஷன் சுதர்சன் சக்ரா அப்படின்னு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணி இந்தியாவுடைய கம்ப்ளீட் எல்லா பார்டர்லையுமே S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டா நம்மளுடைய டோட்டல் ஏர் ஸ்பேஸ் வந்து இட் இஸ் மிசைல் ப்ரூஃபாக மாறிடும். வேற நாடுல இருந்து ஒரு மிசைல் இந்தியாவுக்குள்ள என்ட்ரே ஆகாது. ஸோ அதான் வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி S-400 சிஸ்டம் வந்து இந்தியாவோட ஃபுல் பார்டர்ல இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மிஷன் சுதர்ஷன் சக்ரா லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்கிரேடா S-500 வந்து வாங்க போறதாவும் சொல்லியிருந்தாங்க. S-500 என்னதுன்னா கிலோமீட்டர் தான். 400-500ங்கிறது அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோம் ஒன்று கிரியேட் பண்ணல, அந்த டோமோட ரேடியஸ் தான். அது 400 கிலோமீட்டர் வரைக்கும் அது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது எங்கே லான்ச் பண்றீங்களோ அங்கேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் மிசைல்ஸ் வராது. ஸோ 500னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் வராது. அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்கிரேடேஷனோட அந்த டீல் சைன் ஆகும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. புட்டின் வரதுக்கு 2 நாள் முன்னாடி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்திருந்தாரு. பட் ராஜ்நாத் சிங் அவருக்கு நடந்த மீட்டிங்ல ஃப்ரூட்ஃபுல் அவுட்கம்ஸ் வரல. ஸோ அது டிசப்பாயிண்டிங்காக தான் முடிஞ்சுது. ஸோ அது சைன் பண்ண இருந்தது, பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது சைன் பண்ணாமல் பேக் ட்ராப் ஆயிடுச்சு. நிறைய தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி இந்த டைம்ல ஒரு டிஃபென்ஸ் டீலை சைன் பண்ணிட்டு அடுத்து யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு மீட்டு, அடுத்து வந்து ட்ரம்ப் கூட நெகோசியேஷன்ஸு, இந்த மாதிரியான பேக் ட்ராப்ல இந்த டீல் சைன் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு இந்தியன் சைடில் போஸ்ட்போன் பண்ணாங்களோ என்னவோ அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஆனால் அதுக்காக போஸ்ட்போன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டா ரஷ்யா கோச்சிக்க கூடாதுன்ட்டு இந்த விசிட்டை வந்து புரோட்டோகாலே மீறி பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, ஏர்போர்ட்டுக்கு விசிட் பண்ணார். பொதுவாக ஏர்போர்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணுங்கிறது ப்ரோட்டோகாலில் இல்லை. ப்ரோட்டோகாலில் சீனியர் மினிஸ்டர் போனாலே போதும். ஆனால் பிரைம் மினிஸ்டரே ஏர்போர்ட்டில் போயிட்டு கட்டிப்பிடிச்சி கூப்பிட்டு வந்தார். ஸோ கரெக்ட், கட்டிப்பிடிச்சி தானே கூப்பிட்டு வந்தார். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே பரதநாட்டியம் டான்ஸ் ஒன்று நடந்தது. அங்கே வந்து ரஹ்மானோட சாங்கு தான் ஒன்று ஓடிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தே கேம். ஒரே காரில் வந்தாங்க, சிம்பாலிக்காக ஃபார்ச்சுனரா. அதுக்கு எனக்கு இந்த வீடியோஸ் போடுறவங்க தான் என்னென்னவோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஃபார்ச்சுனர் கார் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா ஜெர்மன் கார் யூரோப்பியன் காரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் டொயாட்டாவை யூஸ் பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் சைட்ல இருந்து வர எந்த கார் பிராண்டையும் யூஸ் பண்ணக்கூடாது, அது சிம்பாலிக்கா கெஸ்டர் பண்றாங்க, அதனாலதான் டொயாட்டால வராங்க. ஐயோ இடம் பத்தாது, 2 பேரும் உட்காந்து வரணும். பின்னாடி வந்து பல்கி சர்மா தான் அதை சொன்னாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் உட்காரணும். அவர் வந்து ரஷ்யன்ல பேசுவார், இவர் ஹிந்தியில பேசுவாருன்னா 2 பேரோட டிரான்ஸ்லேஷனும் பின்னாடி உட்காரணும். ஸோ 3 ரோ உங்களுக்கு தேவைன்னா ஆட்டோமேட்டிக்கலி SUV தேவைப்படுதுன்னு இது வந்து எடுத்தாங்க. இந்த டீகோடிங் வீடியோ போடுறவங்க தொல்லை தாங்க முடியல. ஸோ அதான் வந்து இதோட பேக்ட்ராப். So there was a considerable speculation that two sides were working on substantial set of agreements with respect to defense cooperation, procurement, technology transfer. இதெல்லாம் ஏர்கிராஃப்ட்ல என்னென்னோ டீல்ஸ்லாம் சைன் பண்ண இருந்துச்சு. எல்லாரும் அதான் டீகோடிங் வீடியோஸ்ல எல்லாம் அதான் சொல்ல போறாங்க, சொன்னாங்க. ஆனால் எதுவுமே சைன் ஆகலை. However, the meeting between defense minister வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராததுனால அது வந்து டவுன் ஆயிடுச்சு. Instead they focus squarely on the economic cooperation. So economic cooperationல ஒரு சில விஷயங்கள் தான் they have discussed.
டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா ரஷ்யா எக்கனாமிக் கோஆபரேஷன் டில் 2030. ஸோ இந்தியா ரஷ்யா எக்கனாமிக் கோஆபரேஷன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் 2030 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ போன வருஷம் பிரைம் மினிஸ்டர் போன அந்த மீட்டிங்கில் விளாடிவாஸ்டாக்ல அந்த மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் விளாடிவாஸ்டாக் இல்லை, ஆமாம். ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ட்ரேடு வந்து அப்போ வந்து 50 பில்லியன் இருந்துச்சு. அதை டபுள் பண்ணி 100 பில்லியன் ஆக்கணும் 2030 அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. ஸோ 100 பில்லியன் ட்ரேட் பை 2030 இதான் வந்து இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கிற டார்கெட்டு. ஸோ அந்த டார்கெட்டில் ஆல்ரெடி 68 பில்லியன் இப்போ ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ஆயில் இன்புட்ஸ். ஸோ அந்த டார்கெட்டை வந்து நம்ம சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ட்ரேடு போகிற ஸ்பீடில் இப்போ இந்த டிஃபென்ஸ் டீல்லாம் சைன் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாகவே வந்துரும்ன்றாங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து லேபர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட், அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லேபர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, ரெண்டு நாட்டிலையும் வந்து இந்த ஹியூமன் கேபிட்டல் மூமெண்ட். ஸோ இந்தியாவிலேருந்து வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு ரஷ்யாவே வந்து விசா கொடுத்து தே ஆர் ஆல் செல்ஃப் ஃபெசிலிட்டேட்டிங், ரெக்ரூட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. என்னன்னா, ஏன்னா இப்போ ரஷ்யாலேயும் வந்து டெமோகிராஃபிக் ஸ்டாக்னேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து யூத் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வருதுங்கிறதுனால இந்தியாவோடைய இந்த ஸ்கில்டு யூத் பாப்புலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லேபர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. என்னதுன்னா, ரீசெண்டாக நிறைய ரஷ்யாவில் ஸ்கேம் நடந்தது பார்த்தோம். என்னதுன்னா, வெளிநாட்டில் வேலை அப்படின்னு கூட்டு போயிட்டு துப்பாக்கி கொடுத்து போய் சுடுன்றாங்களாம். உக்ரைன் வாரில் அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் பத்தாமல் போனதுனால இந்த மாதிரி டெவலப்பிங் நாடுகளில் அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு பணத்தை காட்டி ஆசையை தூண்டி உனக்கு பெரிய சம்பளத்தில் பெரிய வேலைன்னு சொன்னோன்னே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அங்கே போனால் ஆர்மி ட்ரெஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ்டு டு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்ததுனால இனிமேல் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு யாராவது வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேஃபாகவும் செக்யூராகவும் லேபர் மொபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பற்றி இந்த டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். They announced labor mobility agreement that will facilitate Indian skilled workers to Russia, where manpower shortages for 3 million jobs are expected to be end by this decade. 2030 3 million ஜாப்ஸ் வரைக்கும் அங்கே வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்க போதான். ஸோ இந்த லேபர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட் மூலமாக அதை சால்வ் பண்ணுறாங்க ரஷ்யாவில். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். தே சைன்டு 2 அக்ரிமெண்ட். ஒன்று வந்து செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் டு ரஷ்யா, இன்னொன்று வந்து மூமெண்ட், இன்னொன்று வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டர் மாதிரி. அதாவது வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எது கரெக்டான ஜாபு, எது வந்து ஸ்கேம்டு ஜாப்ஸு அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் கீழே. ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதுதான் புரியல. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தே ஆர் பிளானிங் டு பில்ட் யூரியா பிளான்ட் இன் ரஷ்யான்றாங்க. யூரியா பிளான்ட் இந்தியாவில் தானே கட்டணும், அவங்கள்ட்ட தான் நிறைய ஃபெர்டிலைசர் இருக்குது. அவன் ஹெல்ப் பண்ணி இந்தியாவில் தானே கட்ட வைக்கணும். ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே கட்டணும் அப்படின்னு எனக்கு புரியல. அதை பற்றி நான் பேக்ரவுண்ட் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா வந்து ரஷ்யா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபெர்டிலைசர் டு இந்தியா. ஸோ அப்படி அதே யூரியாவும் நம்ம அங்கேருந்து வாங்குகிறோம். யூரியாவில் வந்து நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து வி ஆர் ஆல்சோ பையிங். ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் டைஅப்பில் தே ஆர் பிளானிங் டு செட் அப் அ பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சைன் பண்ண இந்த 2 டீல், சென்னை விளாடிவாஸ்டாக் ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் அண்ட் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஸோ இங்கே நம்ம இந்த 2 டிரான்ஸ்போர்ட் காரிடார் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னதுன்னா, இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து பாம்பேலேருந்து இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் வந்து ஈரான்லேருந்து டைரக்ட்லி இட் வில் கோ டு ரஷ்யா. இட் வில் பாஸ் த்ரூ ஈரான், அப்புறமா வந்து உங்களுக்கு அசர்பைஜான், அதுக்கப்புறம் மேலே வந்து கஜகஸ்தான் அண்ட் தென் டு ரஷ்யா. ஸோ அந்த மாதிரி வந்து டைரக்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாரில் ரூட் போகிறோம். இது எதுக்கு போகிறோம் அப்படின்னா, டு ஷார்டன் தி இந்த ரெட் சி மெடிட்ரேனியன் சி சர்க்கிள் பண்ணிட்டு ரஷ்யாவுக்கு போகிற ரூட்டை ஷார்டன் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் கொண்டு வந்தோம். சென்னை விளாடிவாஸ்டாக் என்னதுன்னா, சவுத் சைனா சி வழியா, அதாவது நமக்கு இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்லேருந்து வந்து சவுத் சைனா சி வழியா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் தி ரஷ்யா. ஸோ ரஷ்யாவோட இந்த ஈஸ்டர்ன் ஏரியாவில் டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக சென்னை விளாடிவாஸ்டாக் ரூட். இந்த விளாடிவாஸ்டாக் ரூட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி நம்ம கோல் வந்து இம்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். இந்த 2 ரூட்டோடைய மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த பைலாட்ரல் ட்ரேட் வந்து இந்த 2 ரூட் மூலமாகவும் ஃபுல் சீரியஸ்னஸோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் வந்து 2 பேருமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்தியா அண்ட் ரஷ்யா அக்ரி டு கண்டினியூ டுவர்ட்ஸ் என்ஹான்சிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் பைலாட்ரல் ட்ரேட் டு நேஷனல் கரன்சிஸ். ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஆயிலுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே ருப்பியில் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இன்னும் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஒன் சைடடாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து வி ஆர் இம்போர்ட்டிங் ஆயில், அதுக்கு நம்ம பேமெண்ட்ஸ் கொடுக்கணும். பட் அந்த பேமெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற எஸ்பிஐயில் ரஷ்யா வந்து தே வில் பி ஸ்டார்டிங் திஸ் ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்தியா வந்து ருப்பியில் இந்த அக்கௌண்ட்டில் தான் பே பண்ணும். ஸோ ரஷ்யாவில் இருக்கிற ரஷ்யன் பேங்க் ஒன்று தே ஹவ் ஸ்டார்டட் அன் அக்கௌண்ட் இன் இந்தியன் பேங்க். ஸோ அப்போது ரஷ்யன் பேங்கோட அக்கௌண்ட் எஸ்பிஐயில் இருக்கும், இந்தியாவோட அக்கௌண்ட் வந்து இந்த ரஷ்யன் பேங்க்கில் இருக்கும். அப்போ ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு யாராவது இம்போர்ட் பண்ணாங்கன்னா தே வில் டூ தி பேமெண்ட்ஸ் இன் தி திஸ் ரஷ்யன் பேங்கோடைய இந்தியாவோட அக்கௌண்ட் இந்த ரஷ்யன் பேங்க்கில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ரஷ்யன் அக்கௌண்ட்டில் நிறைய ருப்பி வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற இந்தியன் அக்கௌண்ட்டில் எதுவுமே ஆகலை, ஏன்னா நம்ம எதுவுமே இம்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த ரபுள் அக்கௌண்ட் காலியாகவே இருக்குது. ஸோ இந்தியன் அக்கௌண்ட்டில் அக்யூமுலேட் ஆகிருக்க ருப்பியை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்சர்ன் வந்து ஆல்ரெடி ரஷ்யா ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் ருப்பிக்கு பதிலாக எங்களுக்கு ரென்மின்பியில் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற டிமாண்டு இருந்து நிறைய பேமெண்ட் ரென்மின்பிலி செட்டில் பண்ண தான் நம்ம சொன்னோம். ஸோ அந்த இருக்கிற பேக்ட்ராப்பில் இது வந்து ஒரு பார்ட்டர் ட்ரேட் மாதிரியான ஒரு விஷயம் தான். பார்ட்டர் ட்ரேட் சக்ஸஸ் ஆகணும்னா ரெண்டு சைட்லையுமே ட்ரேட் நடந்தால் தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ ரஷ்யா மஸ்ட் இம்போர்ட் மோர் ஃப்ரம் இந்தியா. அது நடந்தால் மட்டும்தான் இந்த மெக்கானிசம் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அதர்வைஸ் வந்து இட் வில் பி ஸ்ட்ரென்தனிங் ஒன்லி தி ரென்மின்பி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ரஷ்யா வந்து தேர் இந்தியன் கரன்சி வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியா கொலாபரேஷன். ஸோ ரஷ்யா டுடே அப்படிங்கிற அவங்களுடைய ரஷ்யா டுடேங்கிறது அவங்க ஊர் தூர்தர்ஷன், அவங்க ஊர் டிடி தமிழ் மாதிரி ஒரு சேனல், நேஷனல் சேனல். அவங்க அந்த ரஷ்யா டுடேவோட சேனலை வந்து இந்தியான் வெர்ஷன் ஒன்று தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் இங்கிலீஷ் ப்ராட்காஸ்டர் ரஷ்யா டுடே இன் இந்தியா. ஸோ புட்டின் வந்து ஆல்ரெடி வந்து அரபிக் எடிஷன் வந்து லான்ச் பண்ணார். அரபிக்கில் நியூஸ் டிசிமினேட் பண்ணி இந்தியாவில் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யன் சார்ந்த நியூஸஸ் ரயந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல அல் ஜசீரா, ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னு பல்கி சர்மா வச்சிருக்காங்க, வாஷிங்டன் போஸ்ட், இந்த மாதிரி ரஷ்யா டுடேங்கிறது ரஷ்யா தரப்பு நியூஸை வந்து இந்தியாவில் வந்து சொல்லுவாங்க. பட் இது ஸ்டேட் ப்ராட்காஸ்டர், கவர்மெண்டோட சேனல். ஸோ அதோட ஒரு பிரான்ச் வந்து இந்தியாவில் வரும்போது ரஷ்யன் நியூஸை இன்னும் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து இ டூரிஸ்ட் விசா, ரஷ்யாலிக்கும் நம்ம இ டூரிஸ்ட் விசாவை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது விசாவே எடுக்காமல் நீங்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே ஏர்போர்ட்டில் இறங்குறப்போவே நீங்கள் விசா வாங்கிட்டு போகலாம். முன்கூட்டி எம்பசியில் கியூவில் நின்று விசா வாங்கிட்டு தான் போகணும்னு இல்லை. அதான் வந்து இ விசா. இ டூரிஸ்ட் விசாங்கிறது வந்து நீங்கள் ஆன் அரைவல் வந்து வாங்கிக்கலாம். எதுக்குன்னா டூரிஸ்ட் பர்பஸ் ஆர் பிஸ்னஸ் விசிட்டுக்கு 30 நாளுக்குள்ளே விசிட் முடிக்க வரீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் அரைவலில் விசா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டூரிசம் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. டு என்ஹான்ஸ் பீப்பிள் டு பீப்பிள் கான்டாக்ட் 30 days இ டூரிஸ்ட் விசா டு ரஷ்யன் நேஷனல்ஸ் ஆன் ரெசிப்ரோக்கல் பேசிஸ் வில் பி கிராண்டட். எதுக்கு ரஷ்யன் நேஷனல்ஸ் வரும்? அவங்களே இந்தியாவுக்கு டூருக்கு வர வைக்கிறதுக்கு. அவங்க இந்தியாவுக்கு டூருக்கு வந்து அவங்களுக்கு இ விசா கிடைக்கும், நம்ம ஆளுங்க அங்கே போனாலும் இ விசா கிடைக்குது. ரெசிப்ரோக்கல் பேசிஸில் இ விசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடங்குளம் பற்றின அடுத்த அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூடங்குளம்ல ஆல்ரெடி 2 பிளான்ட் வந்து 4 பிளான்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் 2 ரியாக்டர் வந்து ரஷ்யன் ரியாக்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ரியாக்டரும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அதை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா அஷூரன்சஸ் பேசியிருக்காங்க. ஸோ சைன்லாம் எதுவும் ஆகலை, அடுத்த ரியாக்டர் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். வி வில் ட்ரை டு அலோகேட் தி செகண்ட் சைட். செகண்ட் சைட்னா என்னன்னா 4 இது அப்படின்னா ஒரு சைட்டில் 2 ரியாக்டர், இன்னொரு சைட்டில் இன்னொரு 2 ரியாக்டர் அப்படின்னு 2 சைட்டில் இருக்கும். இப்போ கரண்டாக ஒரு சைட் இருக்குது, அதில் 2 ரியாக்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைட்டில் நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம், அது இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ அதை லான்ச் பண்ணுவோம். ஸோ ரஷ்யன் ரியாக்டர்ஸ் எல்லாம் வந்து விவிஇஆர்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா ஓடியானோய் எனர்ஜெஸ்டிக்லி ரியாக்டர் அப்படின்னு அது ரஷ்யனில் இருக்குது. நீங்கள் இந்த ஓடோ ரியாக்டர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஓடோ ரியாக்டர் ஷார்ட் ஃபார்மில் ஓடோ ரியாக்டர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஓடோ ரியாக்டர்னா ரஷ்யன் மேடு ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் தான் ஓடோ ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஓடோ ரியாக்டர்னா இல்லை ப்ரெஷரைஸ்டு வாட்டர் தான், நாட் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர், சாரி. ஸோ உங்களுக்கு வந்து ரியாக்டர்ஸ் வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் ஆர் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதோட மீனிங் என்னங்கிறத படிச்சுக்கோங்க. ஸோ ஹெவி வாட்டர் ரியாக்டரில் உங்களுக்கு வந்து ஹெவி வாட்டர் இருக்குது, H2O2 இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இல்லை H2O2 இல்லை, டியூட்ரியம் ஆக்சைடு இருக்கும். நீங்கள் H2O இல்லாமல் D2O இருக்கும். உங்கள் H2O2ங்கிறது ஹைட்ரோஜன் பெராக்சைடு, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். D2O இருக்கும். வாட்டர்னா H2Oன்னு தெரியும். ஹைட்ரோஜனோட இன்னொரு ஆலோட்ரோப்பான டிட்ரியம் வந்து அதுக்குள்ளே நம்ம வச்சு D2O அப்படிங்கிறது தான் ஹெவி வாட்டர். ஸோ அது ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் பொதுவாக நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரஷ்யன் மேடில் வந்து என்ன இருக்குன்னா ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் தான். தண்ணியவே வந்து ஒரு மாடரேட்டராக யூஸ் பண்ணி நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டரை கண்டக்ட் பண்ணுறோம். தண்ணியவே மாடரேட்டரானா வாட்டர் வில் பி ஆக்டிங் அஸ் தி கூலண்ட் அண்ட் அப்சார்பன்ட் ஆஃப் தி நியூட்ரான்ஸ். ஸோ அதான் வந்து ஓடோ ரியாக்டர். ஸோ இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்து வச்சுக்கோங்க ஓடோ பற்றி. அண்ட் நான் இந்த டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ பொட்டன்ஷியல் கொஸ்டின், லாங்காக கேட்கவே இல்லை. ரொம்ப நாளாக வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு கேப்பாக இருக்கிற ஒரு ஏரியா இது.
இப்போது ஸ்பேஸும் கேட்குறாங்க, லான்ச் வெஹிக்கிள்ஸும் கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டர் சார்ந்த கேள்விகள் வந்து வந்தே ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 15-20 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போது எப்போவுமே இந்த நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது நமக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் படிங்க. ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ் வாட்டர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. மாடரேட்டர்னா என்ன, கூலண்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே படிங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இன்ட்ராபரபிலிட்டி ஆஃப் தி பேமெண்ட் சிஸ்டம். நம்மளோட யூபிஐ மாதிரியான பேமெண்ட் சிஸ்டமும் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிலாம் இருக்குல்ல, இந்த பிளாட்ஃபார்மோட இன்ட்ராபரபிலிட்டி. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரஷ்யா கூட ஷேர் பண்ணுற மாதிரியும், ரஷ்யன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா கூட ஷேர் பண்ணி நம்மளோட பேமெண்ட் சிஸ்டம் இப்போ யூபிஐ வந்து ரஷ்யாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ரஷ்யாலையும் யூபிஐ லான்ச் ஆகலாம். ஸோ அதான் வந்து இதோட ஐடியா. ஆல்ரெடி நிறைய நாடுகளில் யூபிஐ வர மாதிரி இப்போ அடுத்து ரஷ்யா கூட இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதோட பேக்ட்ராப் இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இந்த மாதிரி ஒரு ட்ரம்ப் வந்து பீஸ் டீல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற பேக்ட்ராப்பில் இது வந்திருக்கும் போது இது எப்படி நடக்க போகுது? ஏன்னா புட்டின் வந்து ஒத்துக்க மாட்டார் ஒரு சில விஷயங்களுக்கு. இந்தியா இஸ் நாட், ஆனால் பிரைம் மினிஸ்டர் வந்து இதை பற்றி என்ன சொன்னார்னா, இந்தியா இஸ் நாட் நியூட்ரல், இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் தி சைட் ஆஃப் பீஸ். நாங்கள் வந்து ரெண்டு பேர் சைட்லையும் நியூட்ரல் இல்லை, வார் முடியணுங்கிறதா எங்களோட ஒப்பீனியன், யாருக்கும் சப்போர்ட்டர்லாம் நாங்கள் கிடையாது. அதே மாதிரி வந்து வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் ஆன் தி ரஷ்யா அந்த டைமில் வந்து நம்ம வரும். ஸோ புட்டின் ப்ராமிஸ் த அன்இன்டரப்டட் ஃபியூவல் சப்ளைஸ் டு இந்தியா, அதை பற்றியும் இங்கே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்தியா வந்து ஸ்பீச் வந்து கொடுக்குறப்போ நாங்கள் ஆயில் இம்போர்ட்ஸ் எல்லாம் குறைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு 18% வந்து ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. ஆனால் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய பேச்சில் அந்த மாதிரிலாம் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ figure shows that in 2025 the year-on-year intake of Russian oil has been cut drastically by 38%. இந்த 38%ங்கிறது year-on-year comparison. பட் இந்த ட்ரம்ப் சாங்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி செப்டம்பர் அக்டோபர் அந்த 2 மாதம் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தா 18% கட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுது. டூ சைட்ஸ் மே ஹவ் ஸ்டேட் அவே ஃப்ரம் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்பேஸ். எதனாலனா இந்த மாதிரி யூஎஸ் கூட ஒரு நெகோசியேஷன் இருக்கிறப்போ, யூரோப்பியன் யூனியன் கூட நெகோசியேஷன் இருக்கிறப்போ டிஃபென்ஸ் டீல்லாம் வேணாம் அப்படிங்கிறத தள்ளி போட்டாங்க. ஏன்னா கேட்ஸா மாதிரியானதை திரும்ப நான் கொண்டு வருவேன் ட்ரம்ப் சொல்றாரு. கேட்ஸானா என்ன அப்படின்னா, கவுண்டரிங் தி அட்வர்சரிஸ் ஆஃப் அமெரிக்கா த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட். யூஎஸ்ஏக்குள்ள கொண்டு வந்த ஒரு ஆக்ட் அது. கவுண்டரிங் தி அட்வர்சரிஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவுடைய எனிமீஸை சாங்ஷன்ஸ் மூலமாக கவுண்டர் பண்ணுற ஆக்ட். ஸோ இதில் ரஷ்யா, ஈரான் அண்ட் நார்த் கொரியாவை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட யார் வந்து பழகினாலும் அவங்க மேலே சாங்ஷன்ஸ் போடுவோம். ஜோ பைடன் கவர்மெண்ட் நமக்கு கேட்ஸாலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. நம்ம S-400 வாங்கினாலும் கேட்ஸாலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஆயில் வாங்குறதுக்கு திரும்ப நான் கேட்ஸாவை இன்வோக் பண்ணுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சம்மிட் இதோட இதில் வந்து வே ஃபார்வர்டில் என்னன்னா, அதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் வேறு இருக்குது. அதை வேறு சொல்ல மாட்டேன். யூரோப்பியன் யூனியன் சமிட்டையும் தாண்டி ஏஐ சமிட் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்களே, குளோபல் ஏஐ சமிட், 4வது சமிட். ஸோ அந்த சமிட் வேறு இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றதா இருக்குது. அப்போது அந்த டைமில் வந்து இந்த பிரச்சனைகள் எதுவும் உருவாக்கிக்க வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பில் நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து ஏன் வந்து ஆனால் புட்டினோட விசிட்டை வந்து செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னா, நான் இப்போ வெஸ்ட் கூட நிறைய டீல் சைன் பண்ண போகிறேன், நீ டென்ஷன் ஆகாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சிம்பிள் சின்ன புள்ளத்தனமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதான், திஸ் வுட் அலோவ் டு கண்டினியூ தட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் மீன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கணும் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பாயிண்ட் அது வந்து இங்கே ஒரே பிடிஎஃப்ல பிஐபியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஐபியில் இந்த பிடிஎஃப் வந்து என்ன எதை பற்றின பிடிஎஃப் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைனர் பிடிஎஃப்ஸ் போடுறாங்கன்னு நான் சொன்னால, இந்த வாரம் வந்து எதை போட்டிருக்காங்கன்னா, இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுற பிடிஎஃப். இது நம்ம ஸ்டாட்டிக்கில் படிப்போம்ல, ஸ்டாட்டிக்கில் ஐஆர் கிளாஸஸில் நம்ம எப்போவுமே படிக்கிற அந்த கண்டென்ட் தான். பொலிட்டிக்கல் ரிலேஷன், எக்கனாமிக் ரிலேஷன்ஸ், அது எல்லாமே ஒரே இடத்துல ஒரு சூப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதிலிருந்து 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டாலே பேக்ரவுண்ட் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவரும் வரும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிட்ட கேட்டுக்கிறோம். சரியா? ஸோ அந்த பிடிஎஃப் நான் சும்மா ரன் த்ரூ பண்ணுறேன். ஸோ ரன் த்ரூ பண்ணதில் என்னதுன்னா, இந்திரா அப்படிங்கிற நேவல் எக்ஸசைஸ் பண்ணுறோம். அங்கங்கே ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மட்டும் நான் பாஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்திராங்கிற நேவல் எக்ஸசைஸ் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம 2+2 மெக்கானிசம் ரஷ்யா கூடயும் வச்சிருக்கோம். 2+2 மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் போத் தி நேஷன்ஸ் வில் மீட் அண்ட் தே வில் பி டிஸ்கசிங். ஸோ அந்த 2+2 மெக்கானிசம்ல இங்கே என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2+2 மெக்கானிசம் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ற அந்த சம்மிட் பேர் என்ன அப்படின்னா, இதான் IRI GC டெக்.
ஸோ நமக்கு எக்ஸாமில் 2+2னா நமக்கு தெரியும், ஆனால் ஐஆர்ஏ ஜிசி டெக்னா என்னன்னு தெரியாது. ஸோ இட் ஹாஸ் 2 பார்ட்ஸ். ஒன்று வந்து இந்தியா ரஷ்யா இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து இருக்கு. ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட். மெயின்ஸ்ல நீங்கள் ஒரு பாயிண்டாக எழுதலாம், பட் ப்ரிலிம்ஸ்ல இதான் வரும். இந்தியா ரஷ்யா இன்டர் கவர்மெண்டல் கமிஷனில் யார் இருக்கானா அதான் 2+2 சமிட். அதுக்கு பேர் வந்து இப்படி இருக்கு, ஆனால் எக்ஸாமில் எப்படி வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஸோ இந்த இன்டர் கவர்மெண்டல் கமிஷனில் ஒன் இஸ் ட்ரேட், எக்கனாமிக், சயின்டிஃபிக், டெக்னாலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் கோஆபரேஷன். ஸோ அதுதான் வந்து ஐஆர்இஜிசி டெக். இது லெட் பை இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அண்ட் ரஷ்யாஸ் டெப்டி மினிஸ்டர். ஸோ இது ஒன்றா. அடுத்தது வந்து மிலிட்ரி அண்ட் மிலிட்ரி டெக்னிக்கல் கோஆபரேஷன் அப்படின்னு அடுத்த மீட்டிங் இருக்கும். இதில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வருவார். இதுதான் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 2+2 அப்படிங்கிற இந்த கொலோக்கியல் நேமில் அழைக்கப்படுது. இட் வாஸ் அப்கிரேடட் அண்ட் கால்ட் அஸ் 2+2. ஏன்னா நம்ம 2+2 மெக்கானிசமில் யூஎஸ் கூட, ஜப்பான் கூட, ஆஸ்திரேலியா கூட, கனடா கூடலாம் பண்ணும்போது இவங்களுக்கும் அதே பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு மீடியாவில் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து இந்தியா ரஷ்யா இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை 2+2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்தியா ரஷ்யா இன்டர் கவர்மெண்டல் கமிஷன்னா என்ன? ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸாமில் வரும். ஓகே, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வேற என்ன இருந்தது? போன வருஷம் பிரைம் மினிஸ்டர் அங்கே போனப்போ ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆனரான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரியூ அப்போஸ்டல் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து பிரைம் மினிஸ்டர் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வந்து அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு போனப்போ அவருக்கு போன வருஷம் அது கொடுத்தாங்க. இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குன்னா மேபி மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்கலாம். இப்போ போன வருஷம் வந்து நமக்கு வந்து இந்த இயர் கேட்டாங்களே, இன்டர்நேஷனல் இயர்னு ஒன்று கேட்டு அதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். எஸ்எஸ்சி கொஸ்டின் அப்படின்னு நம்ம அலட்சியமாக விட்ட ஏரியால இருந்து போன வருஷம் கேட்குறாங்க. அப்போ என்னால் இதை வந்து அவார்டு, இது எஸ்எஸ்சி கண்டென்ட் தான். எஸ்எஸ்சி கண்டென்ட்னு என்னால் சொல்ல முடியல. அதனால பார்த்துக்கோங்க, இதை வந்து நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது. அவர் வந்து ஒரு 94 அவார்டு வாங்கியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு ஒரு வேலை அதனால தான் பொறாமையோ என்னோ. ட்ரம்ப்னு ஒன்று ஞாபகம் வருது. ஃபீஃபாவில் இந்த வாட்டி வந்து ஃபீஃபா வந்து கண்டக்ட் பண்ணும்போது அதில் வந்து இந்த ட்ரா எடுப்பாங்களே, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி. இந்த வாட்டி ஃபீஃபா அமெரிக்காவில் நடக்குதா வேர்ல்ட் கப். ஸோ யூஎஸ்ஏல, மெக்சிகோவில். ஸோ அதில் ட்ரா எடுக்கிறப்போ அதுக்கு ட்ரா எடுக்கிற ஸ்லாட்டுக்கான செரிமனி நடக்கிறப்போ ஃபீஃபா பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ப்ரைஸை வந்து ஃபீஃபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அப்படி ஒரு புது ப்ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 1 வந்து புதுசாக ஒரு ப்ரைஸை லான்ச் பண்ணி டிசம்பர் 3 ட்ரம்ப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது புரியுதா? இவருக்கு வந்து ஃபீஃபா மீட்டிங் இந்தியாவில் நம்ம ஊரில் நடக்குதா, அவன் நடக்கணும்னா எனக்கு ஒரு அவார்டு தரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபீஃபா பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ப்ரைஸை வந்து புதுசாக உருவாக்கி அவருக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து 10 வயசு குழந்தை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப காமெடியாக இருந்தது கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில்? எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், எக்கனாமிக் கோஆப்ரேஷன் பாருங்கள். எக்கனாமிக் ரிலேஷன்ஸில் என்னென்னலாம் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐஎன்எஸ் டமால், இந்த ஐஎன்எஸ் டமால் பற்றி நம்ம இதுலையும் பார்த்தோம். ஒரு நாள் அந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வீக் டிஸ்கஸ் பண்ணும்போதும் டமால் பற்றி பார்த்தோம். அது ரஷ்யன் மேடு ஃப்ரிகேட் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். டுஷில் அண்ட் டமால். ஐஎன்எஸ் டுஷில், ஐஎன்எஸ் டமால் பற்றி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மிலிட்ரியில் இது வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் ஆர்என்டி அண்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிரம்மோஸ் மிசைல் பண்ணியிருக்கோம். பிரம்மோஸ் மிசைல், க்ரூஸ் மிசைல் 2 பேரும் பண்ணியிருக்கோம். சுகாய் 30 அதோட மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோம். T-90 டேங்க்ஸ். ஸோ இது மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கில் எழுதலாம், ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம். T-90 டேங்க்ஸ் அப்படிங்கிற டேங்க்ஸ் வந்து 2 பேருமே மேனுஃபேக்சர் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து T-90 பீஷ்மா அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க. S-400 ட்ரையம்எஃப் அதை வந்து நம்ம சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்கோம். ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாங்கிறது ரஷ்யாவுடைய பழைய ஏர்கிராஃப்ட் கேரியரை ரீஃபர்பிஷ் பண்ணி தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு வாங்கி ஐஎன்எஸ் விக்ரமாதித்யான் யூஸ் பண்ணுறோம். ஐஎன்எஸ் விக்ராந்த் பெருசு, விக்ரமாதித்யா கொஞ்சம் சின்ன வெர்ஷன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் கேரியர். அதே மாதிரி வந்து AK-203, AK-47 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி AK-203 வந்துருச்சு. அந்த AK-203 வந்து அசால்ட் ரைஃபிளோட மேனுஃபேக்சரிங் வந்து உத்தரப்பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ரஷ்யா ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அவங்க வந்து கோர்வா அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து தே ஹேவ் ஸ்டார்டட். ஸோ 2 பேருமே டிஃபென்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். வேற என்ன இருக்கு? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கம்பலேஷனாக ஒரே இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. இதில் டிட் யூ நோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ பாருங்கள், சரியா? நவ் வில் கோ டு தி